ஹாய் மிஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேயங்க ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே நீங்கள் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு ஜாலியாக வந்துட்டுருக்கீங்க. அப்போது அங்கே இருக்க ஒரு பாட்டி உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க பாட்டி? எனக்கு என்னம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஊருக்கே உன்னோட சிரிப்பு தாம்மா அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, பாட்டி நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு தெரியல. பட் நீங்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் அவங்கள கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே ஒரு வழியில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை பார்க்குறீங்க. அதில் தேயாங்குன்னு போட்டுட்டு கீழே ஒய்யன் போட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனேன். ஆனால் போயிட்டு ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணலல்ல. இன் அதர் சைட் சியோலில் ஒரு லக்ஸரி ஆஃபீஸ் தான் காமிக்கிறாங்க. தேயாங் அவனோட பிஸ்னஸ் மீட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வரான். அப்போ அவனோட அசிஸ்டண்ட் அவங்ககிட்ட ஒரு ஃபோனை கொடுக்குறாங்க. சார், உங்கள் அப்பா கால் பண்ணாங்க. தேயாங்கும் அகெயின் அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணி, சொல்லுங்கப்பா, டே நாளைக்கு வில்லேஜ்க்கு கிளம்பு, சடனாக இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிட்டாரு. அவன் வில்லேஜுக்கு போக போகிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டே அவன் விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது வில்லேஜ் மார்னிங் தான், ஏர்லி மார்னிங். உங்களோட வீடு மொத்தமாக ரொம்ப பிஸியாக இருக்குது. உங்களோட அம்மா ஏர்லி மார்னிங்கே எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட அப்பா அப்பப்போ ஃபோனை செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள், அம்மா என்ன ஸ்பெஷல், எல்லோரும் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க? அப்போ உங்களோட அம்மா உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓ அத்தை ஃபேமிலி இன்றைக்கி வராங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. அத்தை ஃபேமிலியா? தேயங் மாமாவும் வராரா? அப்போ உங்களோட அம்மா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களோட ஹார்ட்டே அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. உங்களோட மைண்ட் வாய்ஸ், 12 இயர்ஸ் அவங்க இன்னும் என்ன ஞாபகம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்படியே இன்னொரு சைட் டே காரில் பேக் சீட்டில் உட்காந்துட்டு சைலண்ட்டாக வந்துட்டுருக்கான். அவனோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக வில்லேஜ் பற்றி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் டே எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஜஸ்ட் விண்டோ வழியாக வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். அவனோட மைண்ட் வாய்ஸில், இந்த ஊர் எவ்வளோ நாளாச்சு பார்த்து அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கான். அப்போ சடனாக அவனுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது டேவோட கையை பிடிச்சிட்டு, மாமா சீக்கிரம் திரும்பி வாங்க அப்படின்னு சொன்னது தான் அவன் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணி அதை நினச்சி பார்க்குறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கார் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக டேவோட ஃபேமிலியை வெல்கம் பண்ணுறாங்க. டேவும் கார்லேருந்து வெளியே வரான். அவன் ரொம்பவே டாலாக காமாக பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். உங்களுக்கு டேவை பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பி. நீங்களும் டேவை பார்க்குறீங்க. உங்கள் 2 பேரோட ஐஸும் மீட் ஆகுது. எல்லாமே சைலண்ட்டாக தெரியுது. டே ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு நீங்கள் யாருன்னே தெரியல. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. வெல்கம் பேக் தேங் மாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது, நீங்கள் ஒய்யன்றதே ஒய்யன், நீங்கள் ஜஸ்ட் நாட் மட்டும் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. இந்த 12 இயர்ஸில் அவங்க மிஸ் பண்ணதை எல்லாத்தையும் பேசிகிட்ருக்காங்க. ஆனால் உங்ககிட்டேயும் டேக்கிட்டேயும் ஒரு அக்வர்ட் சைலண்டில் இருக்குது. அப்போது டேவோட அம்மா தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. டேயாங்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீட்டோட கார்டனில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. டேவும் ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்காக அங்கே வெளியே வரான். உங்களை பார்த்தது உங்கள் பக்கத்தில் வரான். ஆனால் 2 பேர்கிட்டையுமே கம்ப்ளீட் சைலண்ட். 2 பேருக்குமே என்ன பேசுகிறதுனே தெரியல. கான்வர்சேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சடனாக டே ஒன்று நோட்டீஸ் பண்ணுறான். உங்கள் கையில் அந்த ஹோல்டு பிரேஸ்லெட் இருக்குது. அவன் அதை பார்த்ததும் அவனோட ஐஸ் வைட் ஆகுது. நீ இதை இன்னும் வச்சுருக்கியா? அப்போ நீங்கள் அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கல்ல. அதை கேட்ட அடுத்த செகண்ட் டேவோட ஹார்ட் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுது. நான்
திரும்பி வரவே இல்லைல்ல. சாரி வயன். ஆனால் நான் வெயிட் பண்ணுறத நிறுத்தவே இல்லை மாமா அப்படின்னு நீங்கள் சொன்ன அடுத்த செகண்ட் டேக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியாம அவன் அப்படியே சைலண்டாக நின்றுட்டான். இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே டின்னர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போது உங்களோட தாத்தா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்த வாரம் வயனுக்கும் தேயாங்க்கும் கல்யாணம் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. தேவோட தாத்தா கல்யாணம்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வீடே அப்படியே கம்ப்ளீட் சைலண்ட்லாம் இருக்குது. மெதுவாக எழுந்து நிற்கிறான். தாத்தா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. அந்த ஒரு வார்த்தை உங்களோட ஹார்ட்டில் ஒரு ஷார்ப்பான பெயினை ஃபீல் பண்ணுறீங்க. அவனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்றது உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹெட் டவுன் பண்ணி உக்காந்துருக்கீங்க. அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. என்னடா இப்படி சொல்கிற? எனக்கு வயனை பிடிக்கலன்னு இல்லை அத்தை. நான் வயனை கடைசியாக பார்த்தப்போ அவளுக்கு 10 வயசு. இப்போ அவள் எப்படி இருக்கா, அவள் ஆசை என்ன, அவள் லைஃப் என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாத ஒருத்தவங்க கூட எப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டே சொல்கிறான். அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே, மாமா அப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சரா அப்படின்னு கேட்குறீங்க. அதை நினைக்கும் போதே உங்களுக்கு உங்களோட ஹார்ட் ரொம்பவே வலிக்குது. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. மட்டும் தனியாக பால்கனியில் நின்றுட்டுருக்கான். நைட் ப்ரீஸ், நிலா வெளிச்சம். நீங்கள் அங்கே போகிறீங்க. 2 பேரும் சில நிமிஷம் பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் தான் சைலன்ஸை பிரேக் பண்ணுறீங்க. மாமா. திரும்பி பார்க்குறான். நான் ஒன்று கேட்கட்டுமா? உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா, இல்லை என்ன பிடிக்கலையா? உங்களோட முகத்தை பார்க்குறான். 2ம் ஒன்றும் இல்லை வயன். நான் உன்னை வெறுக்கலை. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் கூட டைமே இல்லாமல் சீக்கிரமாக நடக்குது. அதுதான் வயன் எனக்கு பிரச்சனை. நீங்களும் அப்படி சொன்னதும் உங்களோட பெயின் எல்லாமே மறைச்சிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அந்த சிரிப்பில் வலி தான் அதிகமாக இருக்குது. நீங்களும் சரி ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. போகிற உங்களையே தான் பார்த்து நின்றுட்டுருக்கான். அப்போது நான் சொன்ன வேர்ட் அவளை ஹர்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. உங்கள் ரூமில் உட்காந்துட்டு கொடுத்த அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்ருக்கீங்க. அந்த கையில் பிடிச்சிட்டு சிரிக்கவும் முடியாமல் அழுவவும் முடியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட ரூம்குள்ளே வரா. நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னடி ஒரு மாதிரி இருக்க? நான் அவருக்காக வெயிட் பண்ணது தப்பா? அப்போ உங்களோட ஃப்ரெண்டு உங்களோட பக்கத்தில் அமைதியாக உட்காந்து, வெயிட் பண்ணது தப்பு இல்லை, ஆனால் உன் சந்தோஷத்தை மற்ற யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதடி அவள் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் உங்களோட தலையை மட்டும் நாட் பண்ணுறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தேயாங்க்கு தூக்கம் வரல. தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே வரான். அப்போது ஹால் சோஃபாவில் நீங்கள் தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். உங்கள் முகத்தில் கண்ணீர் மார்க்ஸ் அப்படியே இருக்குது. தேயாங் சில நிமிஷம் அமைதியாக உங்களையே பார்க்குறான். கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கிளாஸில் பாலை ஹீட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு எதுவும் சொல்லாமல் நடந்து போகிறான். நீங்கள் மெதுவாக டேர்ன் பண்ணி போகிற பார்க்குறீங்க. அவன் வச்ச கிளாஸை பார்க்குறீங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இன்னும் அதே தேங் மாமா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாலை எடுத்து குடிக்கிறீங்க. வீட்டில் ஏதேதோ சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. டேக்கும் வேறு வழி தெரியல. வீட்டில் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்மளும் வேண்டான்னு சொல்கிறது அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அவனும் சரின்னு சொல்லிடுறான். உங்களுக்கும் மேரேஜும் நடக்குது. இப்படியே மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 1 வீக் இருக்கும். எல்லாருமே உங்களையும் வழி அனுப்புறதுக்காக வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ உங்களோட அம்மா அழுதுகிட்டே உங்களை கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ உங்களோட அம்மா, பார்த்துக்கோமா, கோபம் வந்தாலும் பொறுமையாக இரு. நீங்களும் அழுதுகிட்டே தலையாட்டுறீங்க. அங்கே அமைதியாக நின்று இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போது டேவோட அப்பா, டைரெக்டாக சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு அங்கேருந்து சியோலுக்கு போங்க. சியோலுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, சரியா?
அப்போது நீங்கள் வரலையா? இல்லை, ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு வரோம், நீங்கள் மட்டும் போங்க. தேவும் எதுவும் பேசாமல் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரில் ஏறி போயிட்டான். இப்போ நீங்களும் பின்னாடியே உங்கள் அம்மா கிட்டலாம் பாய் சொல்லிவிட்டு காரில் தான் உட்காடுறீங்க. காரும் கிளம்புது. நீங்கள் விண்டோ வழியாக வீட்டை பார்த்துட்டே அழுவுறீங்க. டே அதை கவனிக்கிறான், ஆனால் எதுவும் பேசல. இப்படியே ஒரு 2 hours போகுது. நீங்கள் காரில் அமைதியாக போயிட்டுருக்கீங்க. எஃப்எம்மில் பாட்டு ஓடிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கத்தி அழணும் போல் இருக்குது. ஆனால் அழவும் முடியல. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நீங்கள் டேவை மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. டேவும் ம் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் காரை ஸ்டாப் பண்ணுறீங்களா? டேவும் ரோட் சைடில் காரை நிறுத்துகிறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷர் வாங்கணும் அதான். நீங்களும் ஃப்ரெஷ்ஷர் வாங்கிட்டு அகெயின் காருக்குள்ளே போகிறீங்க. இப்படியே தான் நீங்கள் ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டீங்க. வித்தின் ஒரு 7 to 8 ஹவர்ஸில் நீங்கள் சியோலையும் ரீச் ஆகிட்டீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. சியோல் ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கார் ஒரு வீடு முன்னாடி போய் நிற்குது. நீங்கள் அந்த வீடை பார்த்துட்டு இது நம்ம வீடா? டே எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அது ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய வீடு. இது வீடா இல்லை ஒரு பெரிய அரண்மனையான்ற மாதிரி நீங்கள் அந்த வீடியை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஒயன் அதுதான் நம்மளோட ரூம். ரைட் சைடில் என்னோடய திங்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் உன்னோட திங்ஸை வச்சுக்கோ, சரியா? ஓகே மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு. ஸோ நீங்கள் வந்த ட்ராவல் டைமில் நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்றதுனால ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருப்பான். நீங்களும் டேவும் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. 2 பேரும் பெருசாக எதுவுமே பேசிக்கல. 2 பேருமே ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மாமா என்ன? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன? நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? சிரிக்கலை, கோவப்படலை, அமைதியாக இருக்கான். உனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி கூப்பிடு வயன். நீங்களும் மனசுக்குள்ளே பரவாயில்ல, வேணான்னு சொல்லாமல் கூப்பிடுன்னு சொன்னாரே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்கள் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கும் ரெடி ஆகிட்டு டைனிங் டேபிளில் உட்காரான். நீங்கள் 2 பேருமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒயன் ஸ்டடீஸை பற்றி அம்மா சொன்னாங்க. நீங்கள் உடனே சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு டேவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. நீ ஃபைனல் இயர் தானே? ஆமாம். அப்போது நீ போய் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வா, ஓகேவா? எப்போ எக்ஸாம்னு என்கிட்ட கேட்டு சொன்னின்னா நான் எக்ஸாம் அப்போ உன்னை இந்தியா கூட்டிகிட்டு போவேன். அதுக்கப்புறம் உனக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுன்னா நீ தாராளமாக இங்கேயே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் சைலண்ட்டாக டிவியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன? இல்லைம்மா, எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு சொன்னதும் உங்களை ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். கல்யாணம் ஆன பொண்ணு படிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. உனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா, அது உன் ட்ரீமாக இருந்தா நீ தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். நான் அதுக்கு நோ சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதா? உங்கள் கண்ணெல்லாமே கலங்குது. இந்த டைம் உங்களோட கஷ்டத்தினால உங்கள் கண்ணு கலங்கலை, சந்தோஷத்தால் உங்கள் கண்ணு கலங்குது. தேங்க்ஸ் மாமா. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். நீங்கள் போகிற டிவியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ளேயே என் கல்யாணம் என் கனவுகளை பறிச்சிடும்னு நினச்சேன். ஆனால் தேயங் மாமா என் கனவுகளுக்கு திரும்ப உயிர் கொடுத்துருக்காரு. நான் இவரை என்னமோ நினச்சேன். தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியாகவே எழுந்து தேவையான எல்லாத்தையும்
ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரெடி பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு போறீங்க. கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில தேயாங் ஜாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஸ்வெட்டான ஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டு அப்படியே வந்து டைனிங் டேபிள்ல தலைய தொடச்சுக்கிட்டே வந்து உட்கார்றான். நீங்க டே வரத பார்த்ததும் கொண்டு போய் அவன்கிட்ட காஃபிய குடுக்குறீங்க. "மாமா காஃபி." டேவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். இப்படியே தான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்க கிச்சன்ல நின்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. டே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு டைனிங் டேபிள்ல லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சு ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்கான். "மாமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி." "ம் 5 மினிட்ஸ்." நீங்களும் அமைதியா பிளேட்ல ஃபுட் சர்வ் பண்ணிட்டுருக்கீங்க. டேவும் லேப்டாப் மூடி வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக உட்கார்றான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. ஸ்க்ரீன்ல ஜியூன் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகுது. கால் அட்டெண்ட் பண்ணுறான். ஹலோ. அப்போ ஜியூன், "டே நான் இந்தியா வந்துட்டேன். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன்." "ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டே அப்படின்னு கூப்பிட்டது மட்டும் தான் கேட்குது. மத்த எதுவுமே கேட்கல. உங்க முகத்துல இருக்க சிரிப்பு அப்படியே ஃபேட் ஆகுது. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. டேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். டேயாங் ஆஃபீஸ்க்கு வந்து கேபின்ல உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் டோர் நாக் பண்ணாமல் ஒரு பொண்ணு உள்ள வரா. மாடர்ன் ட்ரெஸ், கான்ஃபிடென்ட் ஸ்மைல். "டே" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே டேவோட பக்கத்தில் வந்து நிற்கிறா. அப்போ டே ஒரு ஹாப்பி ஸ்மைலோட, "வா ஜியூன், எவ்வளோ நாள் ஆச்சு டே உன்னை பார்த்து. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா. நீ ஒரு இடத்துல இருந்தா தானே. எப்போ பாரு எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தா மிஸ் பண்ண தான் செய்வ." அப்படின்னு டே விளையாட்ட சொல்லிட்டு அவன் அவனோட சேரில் போய் உட்கார்றான். அப்போ ஜியூன், "டே நான் என்னதான் உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலுமே நீ என்னோட ஃப்ரெண்டுன்றதை மறந்துடாத. அதனால தான் நான் உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் எனக்கு தோன்ற மாதிரி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். ம் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இரு. என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவேன்." அப்படின்னு ஃபேக்கான கோவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது, "டே நீ இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சே." அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அவங்க பேசிகிட்டு இருக்க அதே டைமில் நீங்கள் டேக்காக லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரீங்க. ரிசப்ஷனிஸ்ட், "மேம் சார் கேபினில் இருக்காங்க." நீங்களும் ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு வரன்ற நர்வஸில் ரொம்ப பொறுமையாக கேபின் பக்கம் நடந்து போயிட்டுருக்கீங்க. டோர் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. உள்ள ஜீவன் சிரிச்சுட்டு தேன்கிட்ட பேசிகிட்ருக்கா. "உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு கேட்டேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் தெரியுமா. லைஃப்பில் சில விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக தானே நடக்கும்." அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதை வெளியே நின்று பார்த்த உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மெதுவாக டோரை நாக் பண்ணுறீங்க. டே திரும்பி பார்க்குறான். "உள்ளவா ஒய்யன்." அப்படின்னு சொன்னதும் நீங்களும் உள்ளே போகிறீங்க. கையில் இருக்க லஞ்ச் பேக்கை டேபிள் மேலே வைக்கிறீங்க. "நீங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு வர மறந்துட்டீங்க மாமா. அதான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன்." அப்படின்னு நீங்கள் சொன்னதும் டே முகத்தில் ஒரு சின்ன சிரிப்போட, "தேங்க்ஸ் வயன்." அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படின்னு ஹெட்டை நாட் பண்ணுறீங்க. அப்போ ஜியூன் உங்களை பார்த்து சிரிக்கிறா. "ஹாய் நான் ஜியூன்." நீங்களும் ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களும் "ஆம் ஓகே மாமா. அப்போது நீங்கள் பாருங்கள் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்." அப்படின்ட்டு நீங்கள் போக போகிறீங்க. டே உங்களை கூப்பிட்றான். "வயன்." நீங்கள் டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. "இவ்வளோ தூரம் வந்துட்ட, எதுக்கு தனியாக போயிட்டு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நானும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வருவேன். நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்." அப்படின்னு சொன்னதும் நீங்களும் ம் ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேபினில் இருக்க சோஃபாவில் போய் உட்காரீங்க. ஜியூனும், "ஓகே டே அப்போ நீ பாரு, நான் இன்னொரு நாள் வரேன்." "ஏய் இங்கே பாரு, நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் விளையாட்டாக சொன்னேன்னு நினைக்காத. நீ இப்படியே ஊரை சுற்றிட்டு இருந்தீன்னா உன்னோட பார்ட்னர்ஷிப்பை நான் கேன்சல் பண்ணிவிடுவேன். மைண்ட் இட்." "ஓகே ஓகே, இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போகல, ஓகேவா." ம் அப்படின்னு டே சொல்கிறான். அவள் அங்கேருந்து போகிறா. நீங்கள் இது எல்லாத்தையுமே நார்மலாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டே தான் உங்களை காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். 2 பேர்கிட்டயுமே கம்ப்ளீட் சைலண்ட். இப்படியே 2 பேரும் காரில் போயிட்டுருக்கீங்க. இந்த டைம் நீங்கள் தான் சைலன்ஸை பிரேக் பண்ணுறீங்க. "மாமா." ம் அந்த ஜியூன்." டே உங்களை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அகெயின் மறுபடியும் ரோடை பார்க்குறான். "காலேஜ் ஃப்ரெண்ட்." "அவ்வளோதானா?" டே சிரிச்சுக்கிட்டே, "என்ன வேற என்ன இருக்கணும்?" ம்ஹ்ம். ஒன்றும் இல்லை." நீங்கள் விண்டோ பக்கம் திரும்பிக்கிறீங்க. டே உங்களோட ரியாக்ஷனை நோட் பண்ணுறான். ஆனால் எதுவும் சொல்லலை. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டே உங்களை விட்டுட்டு
ஆஃபீஸ்க்கு போயிட்டான். நீங்கள் வீட்டில் உட்காந்து டே சொன்னதை தான் யோசிச்சுட்ருக்கீங்க. அவர் தான் சொன்னார்ல, காலேஜ் ஃப்ரெண்ட், பிஸ்னஸ் பார்ட்னர்னு. இதுக்கு மேலே நம்ம பெருசாக எதையும் போட்டு யோசிச்சுக்க வேணாம். அவர் உண்மையாக தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்கள் இங்கே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் நீங்கள் பால்கனியில் நின்று எதையோ யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ டே ஒர்க் பண்ணிக்கிட்டே உங்களை எதிர்ச்சியாக பார்க்குறான். நீங்கள் எதையோ யோசிச்சுட்ருக்கிறத பார்த்துட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். என்ன யோசிக்கிற? நீங்கள் டே வாய்ஸை கேட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கீங்க. வயன், நீங்கள் அகைன் திரும்பி டேவை பார்க்குறீங்க. உனக்கு ஏதாவது டவுட்னா டேரெக்டாக என்கிட்ட கேளு. மற்றவங்க பற்றி யோசித்து அன்னெசரியாக ஃபீல் பண்ணாத. நீங்கள் அமைதியாக தலையாட்டுறீங்க. சரி மாமா. டேவும் உள்ளே போயிட்டான். உங்கள் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. ஒரு ஃபியூ டேஸ் போது உங்களுக்கு வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு டேக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. டேவும் உங்களை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவான். நீங்களும் டேக் ஹெல்ப் பண்ணுற விதமாக ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. நீங்களும் டேவும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அப்போ டே காரை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டா? என்னாச்சு மாமா? டே இறங்கு அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ளே தான் போகிறீங்க. நீங்கள் சர்ப்ரைஸாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? டே கவுண்டரில் நின்று ஒரு சாக்லேட், ஒரு ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஷாக்கா? உங்களுக்கு எப்படி தெரியும் என் ஃபேவரட் ஸ்ட்ராபெரின்னு? டே பில் பே பண்ணிவிட்டு சின்ன சிரிப்போட, நீ சின்ன வயசில் வேறு ஃப்ளேவரே சாப்பிட மாட்டேன், எப்போவும் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரின்னு தானே சொல்லிகிட்டு இருப்பேன், அதை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து போகிறான். நீங்கள் ஒரு சிரிப்போட, அவனுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போகிறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வீட்டில் தான் நீங்கள் பால்கனியில் நின்று டே கொடுத்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்டு சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்களோட மைண்டில் 12 இயர்ஸ் ஆச்சு என்னை பார்த்து. ஆனால் என் ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரின்னு இன்னும் ஞாபகம் இருக்குது. உன் மனசுக்குள்ளே எனக்கு இன்னும் ஒரு இடம் இருக்குல்ல மாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ரூம்குள்ளே டே லேப்டாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு பால்கனியில் சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்க உங்களை பார்க்குறான். நீ சிரிச்சா எனக்கு ஏன் சந்தோஷமாக இருக்குது. போது டே மீட்டிங்கில் தான் இருக்கான். ஃபோன் சைலண்ட்டில் இருக்குது. மீட்டிங் முடிஞ்சு ஃபோனை பார்க்குறான். உங்ககிட்ட இருந்து 8 மிஸ்ட் கால்ஸ் வந்திருக்கு. உடனே உங்களுக்கு கால் பேக் பண்ணுறான். ஆனால் நீங்கள் பிக் பண்ணவே இல்லை. அவனுக்கு பயமாயிடுச்சு. சடனாக அவன் மீட்டிங் சேர்லேருந்து எழுந்து ஸ்பீடாக அவன் வெளியே வரான். அங்கே இருக்க எல்லாருமே அவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. லைக் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. டே பயத்தோட காரை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வரான். டே வீட்டுக்கு வந்து பார்க்குறான். ரூமில் நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க. உங்களை வந்து எழுப்புறான். ஒயன் ஒயன் என்னடியாச்சு, எதுக்கு அத்தனை டைம் கால் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து உங்களை எழுப்புறான். பட் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை. உங்களோட ஃபோர்ஹெட்டில் கை வச்சு பார்க்குறான். உங்களுக்கு ஐ ஃபீவர். அவன் ரொம்பவே பயந்துட்டான். உடனே அவனுக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறான். டாக்டரும் ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டாங்க. வந்து செக் பண்ணுறாங்க. என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, ஐ ஃபீவர், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிகிட்ருக்காரு. தேயாங்கும் ஓகே டாக்டர் அப்படின்னு டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கான். நீங்கள் மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. பிளர்ராக தெரிஞ்ச ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் தேயாங். நீங்கள் மாமா அப்படின்றீங்க. டே உங்கள் பக்கத்தில் உட்காந்து நான் வந்துட்டேன் வையன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நீங்கள் உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. டாக்டரும் ப்ராப்பர் செக்கப் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. டேவோ உங்களை காரில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகிறான். கன்சல்டேஷன்லாம் முடிஞ்சு டாக்டர் மெடிசன் எழுதி கொடுக்குறாரு. பெருசாக ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் தான் முக்கியம். டேங்கோ ஒரு பெரிய மூச்சு விடுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்களோட வீட்டுக்கோ வந்துட்டீங்க. ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கீங்க. டேயாங் ஆஃபீஸ்க்கு போகாமல் ஹாலில் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். 2 hours ஒன்ஸ் ரூம்க்கு வந்து உங்கள் ஃபீவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் எழுந்து உட்காரிங்க. டேபிள் மேலே சூப் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து குடிக்கலான்னு போகிறீங்க. அப்போ டே நீங்கள் எழுந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் அவன் ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட வந்து அந்த பவுல் எடுத்து உங்களுக்கு ஃபீட் பண்ண வரான். அப்போ நீங்கள் மாமா நானே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னதும் மெடிசன் எடுக்கணும் வயன், முதல்ல சாப்பிடு
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். நீங்களும் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. நானே சாப்பிட்டுக்கிறேனே மாமா. அப்படியா? சரி இந்தா அப்படின்னு உங்ககிட்ட பவுல குடுக்குறான். உங்க கை வீக்கா இருக்கனால பவுல ஒழுங்கா பிடிக்க முடியல. அப்பட்டே உங்கள பார்த்துட்டு, "இதுக்கு தான் சொன்னேன். ஏன்? நான் ஃபீட் பண்ணக்கூடாதா?" ம்ஹ்ம். அப்படி இல்ல மாமா. அப்புறம் என்ன? வாய தொற. அப்படின்னு சொன்னதும், நீங்களும் வாய தொறக்குறீங்க. உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறான். இப்படியே கொஞ்ச நேரத்தில ஃபீட் பண்ணி முடிச்சிடுறான். உங்களோட மவுத்த ஒரு டவலால வைப் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு டேப்லெட் தான் குடுக்குறான். நீங்களும் போட்டுட்டு படுக்கிறீங்க. ரெஸ்ட் எடு வயேன். ஏதாச்சும் வேணும்னா என்ன கூப்பிடு. சரியா? ம். நீங்களும் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே போயிட்டான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னதான் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த ஹாப்பினஸோட தூங்குறீங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் சன்லைட் விண்டோ வழியாக உங்கள் ரூம்குள்ளே வருது. நீங்கள் மெதுவாக எழுந்து உட்காறீங்க. ஃபீவர் ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு. ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. என் கையில் தெர்மாமீட்டரோட உள்ளே வரான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. மாமா, இப்போ நான் நல்லதாக இருக்கேன். டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுதா? நீங்களும் சிரிச்சுட்டே தெர்மாமீட்டரை கொடுத்ததை வச்சுக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நார்மல் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அங்கேருந்து எழுந்துக்கிறீங்க. எங்கே எழுந்துக்கிற? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நானே குக் பண்ணிட்டேன். நீ ரெஸ்ட் எடு. ஆ, நீங்கள் குக் பண்ணீங்களா? ஆமாம், நான் தான் குக் பண்ணேன். நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. அதுக்குள்ளே நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். மாமா, நான் இப்போது நல்லா தான் இருக்கேன். நானே கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். அப்படியா? சரி, ஓகே. நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்களும் ஒரு ஸ்மைலோட உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்க போயிட்டீங்க. இப்படியே ஃபியூ மினிட்ஸ் போகுது. தான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்து வச்சிட்ருக்கான். மாமா, நானே பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உட்காருங்க. நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இத்தனை நாள் நீ தானே பார்த்துக்கிட்ட. இன்றைக்கி உனக்கு ஃபீவர். நானே பண்ணுறேன். நீ உட்காரு. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஃபீவர் இல்லையே. நேற்று தானே. நேற்றா இருந்தாலும் இன்றைக்கி நீ டயர்டாக இருப்ப. சொன்னதை மட்டும் செய். கூட கூட பேசிகிட்டு இருக்காது. வந்து உட்கார். நீங்களும் அவங்க மேலே அக்கறையாக இருக்கிறத நினச்சிட்டு அங்கே வந்து டைனிங் டேபிளில் உட்காரிங்க. உங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஃபோன் கால் வருது. காலர் ஐடியில் மை சண்டைக்காரின்னு இருக்குது. அதை பார்த்தோம் உங்களுக்கு ஒரு ஸ்மைலோட அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. அப்போது, என்னடி கல்யாணம் ஆகி போனதுலேருந்து நான் ஃப்ரெண்ட் இருக்கிறதே மறந்துட்டல்ல? ஏ, அப்படிலாம் இல்லடி. அப்புறம் சரி, என்ன பண்ணுறீங்க மேடம்? ஓ, ஆத்துக்கார் எங்க? அவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. அவன் சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டுட்ருக்காரு. ஓஹோ, அப்போது தப்பான டைமிங்கில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் பண்ணட்டுமா? இல்லை இல்லை, என்ன விஷயம் சொல்லு. இல்லை, நெக்ஸ்ட் மந்த் நமக்கு எக்ஸாம் இருக்குது. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம். டைம் டேபிள்லாம் கொடுத்துட்டாங்க. நீ எப்போ இந்தியா வர கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்லட்டுமா? ஓ, சரி, ஓகே. கேட்டுட்டு மறக்காமல் கால் பண்ணு. புரியுதா? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலை கட் பண்ணிட்டீங்க. உங்களை யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஃப்ரெண்டு. என்னவா? எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த். டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களாம். எப்போ இந்தியா வரேன்னு கேட்டா. உனக்கு எப்போ போகணும்? எனக்கு எப்போவா இருந்தாலும் ஓகே தான் மாமா. சரி, அப்போது ஒரு 2 டேஸில் ரெடி ஆயிரு. நான் உன்னை இந்தியா கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு வேலை இருந்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஓகே மாமா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. டேவும் சாப்பிட்டுட்டு ரெடியாக ரூமுக்கு போயிட்டான். ஆஃபீஸ்க்கு ரெடியாகி கீழே வரான். சரி வயன், நீ சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடு. சரியா? நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகே மாமா அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்படியே 2 டேஸ் ஆகுது. உங்களை சொன்ன மாதிரி உங்களை இந்தியாவுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு அகெயின் இந்தியாவுக்கு வந்தது நினச்சி ஹாப்பியாக இருக்குது. என்ன தான் நீங்கள் சியோலில் கூட இருந்திருந்தாலும் இந்தியாவில் இருக்க மாதிரி வராதில்ல. அதனால் நீங்கள் இந்தியாவுக்கு வந்ததும் எப்படா உங்கள் ஊருக்கு போவோன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் காரில் போயிட்டுருக்கீங்க. உங்களை பார்க்குறான்.
உங்க ஃபேஸ்ல இருக்க ஸ்மைல பார்த்ததும், அவனும் சிரிக்கிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க வீட்டுக்கும் ரீச் ஆயிட்டீங்க. நீங்க வீட்டுக்கு போனதும், ஃபர்ஸ்ட்டு ஓடி வந்து உங்க அம்மா தான் உங்கள கட்டி பிடிக்கிறாங்க. "ஒயன், எப்படிடி இருக்க?" "அம்மா, நான் நல்லா இருக்கேன்ம்மா. நீங்க நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க அம்மாவ ஹக் பண்ணிட்டே பேசுறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு ஹால்ல இருக்க சோஃபால உட்கார்றான். "எங்களுக்கு என்னம்மா, நாங்க நல்லா இருக்கோம். அ அம்மா, அத்தை மாமாலாம் எங்க?" "இதோ இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை வராங்க. நீங்களும், "என்ன அத்தை 2 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு, நீங்க 1 மந்த்துக்கு மேல ஆச்சு. வரவே இல்லையே?" "என்ன பண்றது? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணும், பையனும் இருக்கும்போது, நாங்க அங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்னு தான் இங்கேயே வெயிட் பண்ணோம்." அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, என்ன பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. சும்மா டீஸ் பண்ணோம்டா. இங்க மாமாக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான். அத முடிச்சுட்டு வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே டேவும் உனக்கு எக்ஸாம் வரப்போது. நான் அங்க இந்தியா வரப்போறோம்ன்னு சொன்னதுனால, சரி ஓகே. அப்போ நாங்களும் இங்கேயே வெயிட் பண்றோம். எக்ஸாம் முடிஞ்சுட்டு எல்லாரும் ஒண்ணா போலான்னு சொல்லிட்டு, நான் இங்கேயே இருந்துட்டேன். ஓ! அப்படியா அத்தை? சரி ஓகே. அப்புறம் அம்மா, எங்க வீட்ல இருக்க மத்தவங்கள காணோம்? தாத்தா, பாட்டி அவங்கலாம் எங்கம்மா? தாத்தாவும், பாட்டியும் வயல் வரைக்கும் போயிருக்காங்க. ஓ! சரிம்மா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட் ஆயிட்டீங்க. நீங்க ரொம்ப ஹாப்பியா உங்களோட அம்மாவோட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட அம்மாவும் உங்க கைய விடவே இல்ல. உங்கள அவ்ளோ இறுக்கமா பிடிச்சிருக்காங்க. ஏன்னா, உங்களோட அம்மா உங்கள ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அகைன் நீங்க வந்ததுக்கப்புறம் அவங்களால உங்கள விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியல. ஸோ எல்லாத்தையும் உட்காந்து உங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதே சமயம் ஆஃபீஸ் கால் பேசிட்டு இருக்கான். அப்போ நீங்க உங்க அம்மாகிட்ட பேசிட்டு ரூமுக்கு தான் போறீங்க. அங்க கடுப்பா கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டு, டீ கிட்ட காஃபி தான் குடுக்குறீங்க. அவன் "அங்க வை" அப்படின்ற மாதிரி கண்ணாலயே சொல்றான். நீங்களும் அங்க வச்சுட்டு அங்கருந்து போக போறீங்க. என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் 2 நாள்ல அங்க வந்துருவேன். அதுக்குள்ளே நான் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் எனக்கு ரெடியா இருக்கணும். புரிஞ்சுதா? நான் பக்கத்திலேயே இருந்து உங்ககிட்ட ஒவ்வொன்னத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, நான் 2 நாள்ல அங்க இருப்பேன். நான் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் ரெடியா என் டேபிள்ல இருக்கணும். புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றான். அப்போ வயன், மாமா, அம் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. நான் இன்னும் 2 நாள்ல சியோலுக்கு போணும். ம். ஓகே மாமா. நானும் வரட்டுமா? இல்ல, இல்ல. நீ இங்கேயே உட்காந்து உன் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணு. வீட்ல நான் பேசிக்கிறேன். சரியா? ம். ஓகே மாமா. நான் மட்டும் தான் போவேன். அம்மாவும், அப்பாவும் இங்க தான் இருப்பாங்க. நீ அம்மாவோடையும், அப்பாவோடையும் எக்ஸாம் முடிச்சதும் வந்துரு சரியா? அப்போ நீங்க வரமாட்டீங்களா? நான் ஃப்ரீயா இருந்தா வரேன் வயன். ம். சரி ஓகே மாமா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. தேவும் அவனோட ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே உங்களோட எக்ஸாம் நாளும் வருது. நீங்க ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு போறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள பார்த்ததும் ஹாப்பியா வந்து ஹக் பண்றாங்க. "எவ்ளோ நாளாச்சு தெரியுமாடி உன்ன பார்த்து? ஏன்டி ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல? மேரேஜ் ஆகி போனதும் அப்படியே எங்களெல்லாம் மறந்துட்டியா?" அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்கவும், "அப்படிலாம் இல்லடி. கொஞ்சம் வேலை. அதனால தான். அதுவும் இல்லாம நீங்க இங்க பிஸியா இருப்பீங்க. காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. நானா அங்க சும்மா தானே உட்காந்துட்டுருக்கேன். உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான்." அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "கம் ஆன் வயன். அப்படிலாம் இல்ல. நீ எங்களுக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ கால் பண்ணலன்னு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா?" அப்போ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹக் பண்ணிட்டு, "சரி, சரி. இன்னும் எக்ஸாம் முடியிற வரைக்கும் நான் இங்க தானே இருக்க போறேன். அப்போ நம்ப பார்த்துக்கலாம். ஓகே?" அப்படின்னு நீங்க சொன்னதும், அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட உள்ள போறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க. ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் உங்களோட கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க. உங்களுக்கு அத பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ம். எவ்வளோ நாளாச்சு இந்த கிளாஸ்க்கு வந்து. எல்லாமே ஏதோ எனக்கு புதுசா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் தான் ஸ்டார்ட் பண்றீங்க. இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போது. எக்ஸாமும் முடியுது. இன்னைக்கு தான் உங்களோட லாஸ்ட் எக்ஸாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அழுதுட்டு நின்னுட்டுருக்காங்க. நீங்களும் உங்களுக்கும் எமோஷ்னலா இருக்கு. அழாதீங்கடி. எதுக்கு அழுறீங்க? இல்ல வயன். நீ இங்கேயே எங்கேயாவது பக்கத்துல இருந்தீன்னா, எங்களுக்கு தோணும் போதெல்லாம் நாங்க வந்து உன்ன பார்ப்போம். ஆனா நீ எங்கேயோ சியோல்ல இருக்க.
வெளிநாட்டில் இருக்கேடி. எங்களால் நினச்சா உடனே வந்து பார்க்க முடியுமா? ம். நீ இல்லாம கஷ்டமா இருக்கு வயன். எங்க எல்லாருக்குமே அவ்ளோ பாசத்த குடுத்து, அவ்ளோ லவ்வ குடுத்து, அவ்ளோ கேர குடுத்து, உன் நெனப்பிலே இருக்க மாதிரி எங்க எல்லாரையுமே மாத்திட்ட. இப்போ நீ இல்லன்றத எங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலடி. அப்படின்னு உங்களோட ஒரு ஃப்ரெண்டு சொல்றா. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு, ஆமா வயன். நீ இங்கேயே இருந்துருன்னு எங்களுக்கும் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அப்படி சொன்னா அது தப்பாயிடும். நீ ஹாப்பியா இருக்கணும் வயன். எங்கள எல்லாரையும் மறந்துறாத. ம். எங்களுக்கு வீடியோ கால் பண்ணு. ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு. சரியா? அப்ப நீங்க என்னடி? எதுக்கு 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு. அதான் கடைசி செம் இருக்குல்ல. என்னால இப் இந்த செம்முக்கு உங்க கூட இருக்க முடியாது. ஆனா, அடுத்த செம்முக்கு கண்டிப்பா நான் உங்க எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் சியோலுக்கே போவேன். அவர் அங்க தனியா இருக்காருடி. அத்தையும், மாமாவும் இங்க என் கூட இருக்காங்க. அவர் அங்க தனியா விட எனக்கும் கஷ்டமா இருக்குல்ல. அதுதான். இன்னும் 2 நாள் நாங்க எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தாண்டி சியோலுக்கு போவோம். நீங்க பயப்படாதீங்கடி. உங்ககிட்ட சொல்லாமலாம் போமாட்டேன். ம். கவலைப்படாதீங்க. 2 டேஸ் இங்க தானே இருக்க போறேன். நீங்க நாளைக்கே என்ன வந்து என் வீட்ல பாருங்க. ம். நம்ப நம்பளுக்கு பிடிச்ச மாதிரி வெளிய போயிட்டு என்னெல்லாம் மிஸ் பண்ணமோ, அது எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? நீங்க 3 பேரும் பேசிக்கிட்டே இப்படி பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரீங்க. நீங்க பேசிக்கிட்டே நின்னுட்ருக்கீங்க. ஒரு குட்டி பையன் அங்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட பலூன் காத்துல பறந்து போது. அத பிடிக்கிறதுக்காக ஓடுறான். அதே சமயம் வேகமா ஒரு கார் வந்துட்டுருக்கு. அது பிரேக் பிடிக்காம வருது. நீங்க அத பார்த்ததும் எத பத்தியுமே யோசிக்காம நீங்க ஸ்பீடா ஓடி போய் அவன எப்படியோ சேவ் பண்ணிட்டீங்க. ஆனா வித்தின் அ செகண்ட்ல அந்த கார் உங்கள மோதி நீங்க போய் கீழ விழுறீங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்த டேக்கு ஷாக்கிங்கா குடுத்துட்டீங்க. நீங்க கீழ விழுந்திருக்கிறத பார்த்ததும், அவன் ஸ்பீடா "ஒயன்" அப்படின்னு கத்திட்டு உங்க பக்கத்துல ஓடி வரான். தலையில சின்ன இன்ஜுரி, கையில பிளட்டு. நீங்க மயக்கத்துல இருக்கீங்க. டேவும் கார ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்பீடா உங்க பக்கத்துல வந்து உட்காந்து, "ஒயன் கண்ண தொற. கண்ண தொறந்து என்ன பாரு. ஒயன் ப்ளீஸ் டி. என்ன பயம்புறுத்தாத ஒயன். எழுந்துருடி" அப்படின்னு அவன் அழுவுறான். ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அங்க ஆம்புலன்ஸ் வருது. தேங்கும் உங்க கூட ஆம்புலன்ஸ்ல வரான். டாக்டர் எமர்ஜென்சிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹெட் இன்ஜுரி இருக்கு. இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அங்க இருக்க நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க டேக் ரொம்பவே பயமா இருக்கு. அவன் வெளியே தனியா உட்காந்துட்டு இருக்கான். கை காலெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. உங்களோட கோல்டு பிரேஸ்லெட் அவனோட கையில இருக்கு. அதை பார்த்துட்டே அழுகுறான். அப்போதான் அவனுக்கு எல்லா மெமரிஸும் ஃப்ளாஷ் ஆகுது. சின்ன வயசுல பார்த்த நீங்க மாமான்னு ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டது, 2 பேரும் காஃபி குடிச்சது, ஃபீவர் வந்தப்போ உங்க பக்கத்துல உட்காந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டது, உங்களுக்காக அவன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது, உங்களை ஸ்டடீஸ்க்காக இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அவன் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருப்பான். அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் அந்த பிரேஸ்லெட்டை அவனோட செஸ்ட்டில் வச்சு செம்மையாக அலறான். அப்போ தான் அவனுக்கு ஒன்று புரியுது. அவன் உங்களை லவ் பண்ணுறான் அப்படின்றதே. செம்மையாக அழுதுட்ருக்கான். உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதை கேட்டு உங்களோட பேரண்ட்ஸ், டேவோட அப்பா அம்மான்னு எல்லாருமே வந்திருக்காங்க. டே அழுறத பார்த்ததும் அவனை கன்சோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டல் காரிடரில் டே அங்கே ரெஸ்ட்லெஸ்ஸாக நடந்துகிட்ருக்கான். கையெல்லாம் நடுங்குது. டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியே வராரு. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கிம். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பேஷண்ட் சேஃப். டாக்டர் நீங்கள் சேஃப்னு சொன்னதுக்கப்புறம் தான் டேக்கு உயிரே வருது. டாக்டர் நான் ஃபொயனை பார்க்கலாமா? ம். கண்டிப்பாக பார்க்கலாம் மிஸ்டர் டே. ஆனால் அவங்க இப்போது அன்கான்ஷியஸில் இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள். ம். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டே ரூம்குள்ளே வரான். நீங்கள் ஆக்சிஜன் மாஸ்கோட உள்ளே படுத்துருக்கிறத பார்த்ததும் டேக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே பெட் பக்கத்தில் உட்கார்றான். என்னால் சத்தியமாக முடியல வயன். ரொம்ப வலிக்குது வயன். கண்ணை திறந்து பாருடி. நீ எப்போ பேசுவ? எப்போ நீ என்னை பார்த்து சிரிப்ப? எப்போ நீ மாமான்னு என்னை கூப்பிடுவேன்னு எனக்கு ஆசையாக இருக்கு வயன். கண்ணை திறந்து பாருடி. எனக்கு ஒரு சில விஷயம் இப்போ தாண்டி புரியுது. நீ இல்லைனா என்னால் சத்தியமாக இருக்க முடியாது வயன். இந்த உலகத்தில் எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது வயன். நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு இந்த கொஞ்ச நேரத்தில் தாண்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன் வயன். எழுந்துரு வயன். டாக்டர் நீ சேஃப்னு சொன்னாலும் நீ கண்ணை திறந்து பார்க்காம என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுடி.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒயன். எழுந்து என்ன மாமான்னு கூப்பிட்றி அப்படின்ட்டு அங்கிட்டே உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்துலேயே படுத்துட்டான். நீங்கள் மெதுவாக உங்களோட கண்ணை திறக்கிறீங்க. முதல்ல பார்க்குறது தேவை தான். உங்களோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அசைறத தெரிஞ்சதும் உடனே எழுந்து உங்களை பார்க்குறான். ஒயன், நீங்கள் வீக்காக சிரிக்கிறீங்க. என்ன மாமா, ரொம்ப ரொம்ப பயந்துட்டீங்களா? அந்த வார்த்தை கேட்டதுமே டேக்கு அழவும் முடியல, சிரிக்கவும் முடியல. உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிருக்கான். ஒயன், எனக்கு கொஞ்சம் பேசணும்டி. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நடுவில் நிறுத்தாத. அப்படி சொன்னதும் நீங்களும் ம் ஓகே மாமா அப்படின்னு தலையாட்டுறீங்க. அப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னது ஃபேமிலிக்காக. உன்னை பார்த்த ஃபியூ டேஸில் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்தேன். உன்னை என் மனைவி அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு கூட நினச்சேன்டி. ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. டெய்லி காலையில் எனக்கு காஃபி கொடுக்கறது, நான் லேட்டாக வந்தால் சாடாமல் எனக்காக வெயிட் பண்ணி என் கூட சாப்பிட்றது, நான் கோவப்பட்டாலும் அமைதியாக புரிஞ்சுக்கிற நீ, நான் உடம்பு சரியில்லைன்னா குழந்த மாதிரி பார்த்துக்கிற நீ, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என் லைஃப்பில் நீ தான் எல்லாம்னு எனக்கு புரியாமல் போச்சுடி. கண்ணில் அவ்வளோ கண்ணீரோட இன்றைக்கி உன்னை அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போன அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுதுடி. நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு. அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் ரூமில் மானிட்டர் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அப்போ அகைன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஐ லவ் யூ அயன், ஐ லவ் யூ ஸோ மச். என் மனைவியை மட்டும் இல்லை, என் உயிரா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இந்த ஜென்மத்தில் உன்னை நான் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறான். இங்கே நீங்கள் அமைதியாக இது எல்லாத்தையும் அழுதுகிட்டே கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் அழுதுட்டுருக்கிறத பார்த்ததும் அவன் கொஞ்சம் பயந்து போயிடுறான். ஒயன், எதுக்குடி அழுவுற? என்னாச்சு? எங்கேயாவது வலிக்குதா? ம் அப்போது நீங்கள் டேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி நீங்கள் இல்லை மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லவ்னா என்னன்னே தெரியாத வயசுலேருந்தே நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் ஊரை விட்டு போனப்போ டெய்லி கேட்டில் உட்காந்து உங்களுக்காக நீங்கள் எப்போ வருவீங்க வெயிட் பண்ணியிருக்கேன். நானும் கொஞ்ச நாள் எல்லாமே மாறிட்டு தான் மாமா நினச்சேன். ஆனால் இல்லை, என் மனசு உங்கள் பேரை மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் இந்தியா வரப்போகிறீங்க, நம்மளோட ஊருக்கு வரப்போகிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இருந்த சந்தோஷத்துக்கு என் கை கால் ஒன்றுமே புரியல. திரும்ப 12 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்க போகிறேன். நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் உங்களுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னும் போது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் என்னை வெறுத்துட்டீங்களோ, என்னை மறந்துட்டீங்களோ, என்னை உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சோன்னு நினச்சேன். அவ்வளோ யோசிச்சேன் தெரியுமா மாமா? ஆனால் எதிர்பார்க்காத விதமாக உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என்னை மனைவியாக ஏற்றுக்க மாட்டீங்களான்னு நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? கடைசி வரைக்கும் கூட உங்களுக்காக நான் வெயிட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் இன்னைக்கு நீங்களே வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன மாமா வேணும்? இப்போவே நான் செத்தா கூட அப்படின்னு நீங்கள் பேச வரீங்க. உங்கள் வாயில் கை வச்சுட்டு இப்படிலாம் பேசாதடி, பேசாத. உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இங்கே கொண்டு வந்த அப்போவே நான் பாதி செத்துட்டேன்டி. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இல்லை, என்னால் யோசிக்கவே முடியாது ஐயன். ப்ளீஸ் டி, இன்னொரு டைம் என்னை விட்டு போகிறனோ செத்து போகிறனோ சொல்லாதடி, என்னால் முடியாது அப்படின்னு சொன்னதும் நீங்கள் எழுந்துக்க முடியாமல் எழுந்து உட்காந்து டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவனை உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஃபியூ மினிட்ஸில் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை கப் பண்ணுறான். ஐ லவ் யூ அயன். நீங்களும் வெக்கத்தோட ஐ லவ் யூ டூ மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்ன அடுத்த செகண்ட் உங்களோட லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க.
அவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க 2 பேரும். ஓகே மிஸ். இந்த ஒன் ஷாட்ட நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் இன்னொரு ஒரு ஒன் ஷாட்ல உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன். அதுவரைக்கும் லவ் யூ ஆல். பாய்.